என்னோட பேர் வந்து அரவிந்த். என்னோடய ஓவரால் ரேங்க் வந்து 2091. கம்யூனில் 844 இருந்தேன். நான் தருமபுரிலேருந்து வரேன். படித்தது வந்து டேஃப் வந்து காரைக்குடியில் படித்தோம். நான் வந்து டவுன் பஞ்சாயத்து வந்து திருவாரூர் எடுத்திருக்கேன். நான் ஆக்சுவலாக நான் எம்இ முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு இந்த ஃபீல்டில் வந்து 2021 வந்து குரூப் 4 அட்டன் பண்ணேன். 145 கொஸ்டின் தான் போட்டேன், கிடைக்கல. அப்புறம் இப்போ இந்த குரூப் 4 வந்து கன்யூஸாக படித்தேன் கொஞ்சம். அப்புறம் என்ன ஒரு அண்ணா படிக்க வச்சார். அவர் வந்து அக்ரிகல்ச்சரில் வந்து வேளாண்மை துறையில் ஒர்க் பண்ணுற ஏஓவா, அவரோட சப்போர்ட்டில் தான் படித்தேன். ஆக்சுவலாக ஒவ்வொரு அரசு அதிகாரியும் ஒரு அரசு அதிகாரியாக உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு அவரை நான் சொல்லலாம். சிவகங்கை மாவட்டம் கண்ணங்குடியில் வந்து உதவி வேளாண்மை அலுவலராக இருக்கார் மாரிமுத்து. அவர் தான் கொஞ்சம் படிக்க வச்சு எல்லாமே சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி நான் அரசு அதிகாரியாக நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் அவர் தான். போன அட்டெம்ப்டில் 145 போட்டிருந்தேன். இந்த டைம் 170 போட்டிருந்தேன். ஓகே சார். அதாவது எப்படி சொல்கிறதுனா, இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா ஜெயிச்சுட்டு போனால் மட்டும்தான் வந்து இதுக்கான பலன் எல்லாமே கிடைக்கும். அதாவது நம்ம இப்போ நம்மளோட டைமு, நம்ம செலவு பண்ண எல்லாமே வந்து இந்த வெற்றி அடைஞ்சால் தான் இதுக்கான பலன். இல்லைன்னா இதிலேருந்து வெளியே போயிட்டோன்னா எந்த யூஸுமே கிடையாது. நம்ம படிக்கிற டைமிங்கு, நம்ம போட்ட எஃபோர்ட்டு எல்லாமே வந்து இதில் வெற்றி அடைஞ்சால் மட்டும்தான் நமக்கு வந்து சக்ஸஸ். இல்லைனா வெளியே வந்துட்டோன்னா இதில் எந்த யூஸுமே கிடையாது. இல்லை அதாவது எனக்காக ஸ்பெஷலாக பண்ணார் அவர், அவ்வளோதான். அதாவது ஃபஸ்ட்டு நாங்கள் ப்ரிப்ரேஷன் எப்படின்னா, குரூப் ஸ்டடி பண்ணுவோம். ஈவினிங் வந்து நைட் 8:30 வரைக்குமே வந்து காரைக்குடி கண்ணதாசன் மணிமண்டபத்தை படிப்போம். நைட் 8:30 வரைக்குமே உட்காந்து படிப்போம். அங்கே வந்து சிவகங்கை மாவட்ட கலெக்டர் வந்து மேடம் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. பசங்களுக்கு படிக்கிறதுக்கு தேவையான ஹெல்ப் வந்து என்ன தேவையோ அத்தனையும் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் வந்து அங்கே ஒரு ஸ்டாஃப் சாரை போட்டு அங்கேயும் ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. இங்கே அதாவது டேஃபில் வந்து படித்தது போக மற்ற டைமில் அங்கேயும் வந்து படிப்போம். நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. நான் புரிஞ்சு படித்தோம். நல்லா கண்டிப்பாக குரூப் ஸ்டடிஸ் தான் பண்ணோம். தெரியாத விஷயத்தை அவங்கக்கிட்ட நாங்கள் கேட்போம், எங்ககிட்ட அவங்க கேட்பாங்க. நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணிக்குவோம். அதே மாதிரி என்ன சொல்கிறதுனா, நம்ம வந்து எதில் படித்தா நமக்கு ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஒரு டெஸ்ட் எழுதுகிறோன்னா அந்த டெஸ்ட்டில் வந்து எத்தனை கொஸ்டின் வந்து நம்ம வந்து படித்ததில் ஞாபகம் இருக்கா, இல்லை நம்ம யூடியூப்பில் பார்த்தது ஞாபகம் இருக்கா, இல்லை மற்றவங்க சொன்னது ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறத அனலைஸ் நம்ம பண்ணணும். அப்படி அனலைஸ் பண்ணிட்டாலே கண்டிப்பாக பாதி வின் பண்ணிடலாம். எப்படி அப்போ தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம எது டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுதான் மெயின் வந்து நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. நான் என்னை பொறுத்தளவுக்கு நோட்ஸ் எடுக்கலை. நோட்ஸு எடுத்ததுமே நான் படிக்கலை, நோட்ஸும் எடுக்கலை. முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாகவே புக் ரெஃபர்ஸ் தான் பண்ணேன். புக்கில் தான் திருப்பி படிப்பேன். நான் டெஸ்ட்டு நிறைய எழுதி பார்த்தேன். நிறைய அகாடமியில் ஃப்ரீ டெஸ்ட் கொடுப்பாங்க, அதையும் போய் எழுதுவேன். எங்கள் அகாடமி டெஸ்ட்டையும் எல்லா டெஸ்ட்டும் எழுதுவேன். எந்த டெஸ்ட்டும் விட மாட்டேன். உண்மையாகவே சொல்லப்போனால் டெஸ்ட்டு எழுதுறது தான் நமக்கு வந்து எல்லா ஞாபகமுமே இருக்குது. அதில் தான் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக நம்ம படிக்கிறது என்ன தான் படித்தாலும் அது வேஸ்ட்டு. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் டெஸ்ட்டுக்கு போனால் 3 மணி நேரம் டைம் வேஸ்ட் ஆகுது, நான் வந்து போக மாட்டேன், எனக்கு ஒரு நாள் டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை வந்து இங்கே வந்து நம்ம சொல்லக்கூடாது. உண்மையாகவே ஒரு டெஸ்ட்டுமே நமக்கு இம்பார்ட்டன்ட். ஒரு டெஸ்ட்டில் நம்ம ஏதோ ஒரு கொஸ்டின் புதுசாக தெரிஞ்சுப்போம். அந்த கொஸ்டின் வந்து நமக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும், எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகும். இப்போ எனக்கு ஒரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, குரூப் 4க்கு நான் முன்னாடி நாள் படிக்கும்போது, குரூப் 4க்கு அடுத்த நாள் இருக்குது எக்ஸாமு. முன்னாடி நாள் வந்து எனக்கு வந்து எங்கள் கூட படித்தவங்களே ஒரு சில கொஸ்டின் வந்து எனக்கு சொன்னாங்க. அப்போது அந்த கொஸ்டின் திடீர்னு முன்னாடி நாள் சொல்கிறாங்க, அடுத்த நாள் காலைல போய் பார்த்தோன்னா அந்த கொஸ்டின் நமக்கு வருது. அப்படிங்கும்போது அதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். லாஸ்ட் ரிவிஷன் பண்ணும்போது அந்த நோட்ஸ் அப்படியே திருப்பி பார்த்துட்டு போயிடலாம். புக்குனா நிறைய புக்கை வந்து ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். கடைசி ரிவிஷன் நீங்கள் எப்படி பண்ணீங்க? கடைசி ரிவிஷன் எப்படி பண்ணோன்னா, நான் குறித்து வச்சுருக்க இம்பார்ட்டன்ட், அதாவது அந்த பாயிண்ட்டை வந்து பார்டர் பண்ணி கலர் பண்ணி வச்சுருப்பேன். அதை மட்டும் கடைசி டைமில் திருப்பி பார்த்தேன், அவ்வளோதான். எனக்கு வந்து போன டைம், இந்த டைம் மேக்ஸில் வந்து 17 கொஸ்டின் தான் வந்துச்சு. 27க்கு 17 தான் வந்துச்சு. மேக்ஸில் கொஞ்சம் நான் விட்டுட்டேன். தமிழில் 93 போட்டிருந்தேன்.
ஜிஎஸ்சில் வந்து 63 போட்டிருந்தேன், மேக்ஸில் 17 போட்டேன். மேக்ஸில் இன்னொரு 5 கொஸ்டின் போட்டிருந்தேன், கொஞ்சம் நல்ல மார்க் வந்திருக்கலாம், நல்ல டிபார்ட்மெண்ட் இருந்திருக்கலாம். மேக்ஸ் எதனால் குறைஞ்சிச்சின்னா, எனக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் மேக்ஸ் வராது. அதை நானும் கொஞ்சம் கேர் எடுத்து கொஞ்சம் படிக்கலை. அதாவது நான் என்ன நினச்சேன்னா, மேக்ஸ் நம்மளுக்கு கொஞ்சம் வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் இந்த பக்கம் ஜிஎஸ் பக்கம் தமிழ் பக்கம் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி கொஞ்சம் மூவ் பண்ணி படித்தேன். எக்ஸாம் ஹாலில் வந்து முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ணி தான் பண்ணோம். அதாவது சொன்ன மாதிரி எல்லோரும் சொல்கிற மாதிரி தான், தமிழுக்கு 1 ஹவர், மேக்ஸுக்கு 1 ஹவர், ஜிஎஸ்க்கு 1 ஹவர். நான் வந்து மேக்ஸுக்கு 1 ஹவர் முழுசாக எடுத்தேன், ஜிஎஸ்க்கு 1 ஹவர், தமிழுக்கு 1 ஹவர் தான் எடுத்தேன். நான் மேக்ஸு கண்டிப்பாக 1 ஹவர் எடுத்தேன். எனக்கு மேக்ஸ் கண்டிப்பாக எடுத்தேன். அதாவது புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோன்னா நமக்கு மெயினாக வந்து ஏதாவது ஒரு அகாடமியோட ஃபஸ்ட்டு இது நமக்கு தேவை. அப்போ தான் எங்கேருந்து நமக்கு வந்து சிலபஸ் ஸ்டார்ட் ஆகுது, எங்கே வந்து முடியுது அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் மெயினாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இது தேவை. அதுக்காக ஏதோ ஒரு அகாடமியில் ஃபஸ்ட்டு நம்ம அதாவது ஏதோ ஒரு அகாடமிங்கிறதோ நல்ல அகாடமி பார்த்து ஜாயின் பண்ணலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். ஆனால் ஒரு அகாடமி கண்டிப்பாக நமக்கோட கைடன்ஸ்க்கு எனக்கு தேவைப்படுது. ஏன்னா நம்ம அந்த டெஸ்ட்டு ஃபீல்டு அந்த ரெகுலராக அந்த இதுக்குள்ளே இருப்போம். எப்படி சொல்கிறதுனா, இப்போ நம்ம எந்த டெஸ்ட்டுமே இல்லாமல் ஏன்னோ வீட்டில் படித்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக மறக்க தான் செய்யும். அதே வந்து ஒரு டெஸ்ட் நல்ல அகாடமியில் போயிட்டோன்னா நம்ம எல்லோரும் படிக்கிறாங்க, அந்த இடத்துல வந்து எல்லோரும் இருக்காங்க, நம்ம ஒரு இங்கே இவ்வளோ பேர் படிக்கிறத பார்த்தோன்னா நமக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகும். ஐயோ நம்ம இவ்வளோ பேர் படிக்கிறாங்களா, அப்போது நம்ம இந்த இடத்துல நம்ம ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக நல்ல எஃபெக்ட் போட்டு ஆகணும் அப்படின்னு நினைக்கணும் கண்டிப்பாக. படிக்கிறதா இல்லை டாபிக் வைஸ் படிக்கிறதா இல்லை வந்து புக் எடுத்துகிட்டு அந்த புக்கில் இருக்கிற எல்லாத்தையும் படிக்கிறது பெட்டரா? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ் வைஸ் படிக்கிறது கண்டிப்பாக பெஸ்ட்டு. அதில் வந்து நம்ம இம்பார்ட்டண்டான இப்போ பாலிட்டி, ஐஎன்எம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதை வந்து நம்ம படிச்சிக்கலாம். ஜிஎஸ்சில் தமிழில் கண்டிப்பாக 6 to 10 வந்து கண்டிப்பாக தமிழ் படித்து தான் ஆகணும் ஃபுல்லாகவே. 11th 12th நம்மளோட எஃபெக்ட் போட்டு கொஞ்சம் படிக்கிறதெல்லாம் தான் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நாங்கள் வந்து எங்கள் டேஃபில் கொஞ்சம் நோட்ஸ் கொடுப்பாங்க, அதில் வச்சு ஜெராக்ஸ் போட்டு எடுத்து படிப்போம். மற்றபடி யூடியூப்பில் கொஞ்சம் அப்பப்போ கேட்போம். மெயினாக எங்களோட உண்மையாக சொன்ன வெற்றி என்னென்னா, எங்களோட குரூப் ஸ்டடி கொஞ்சம் நல்லா யூஸ் ஆச்சு. அதாவது ஒரு விஷயம் மற்ற தெரிஞ்சிக்கலன்னா அவங்க டக்குன்னு வந்து சொல்லுவாங்க, இந்த கொஸ்டின் நான் இன்றைக்கி வீட்டில் பார்த்தேன், இதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. நான் ஏதாவது புதுசாக பார்த்தேன்னா அவங்களுக்கு வந்து சொல்லுவேன். இந்த வெற்றி தான் கண்டிப்பாக குரூப் ஸ்டடி உண்மையாகவே நல்லா யூஸ் ஆகிடுச்சு. அது அப்படி அதுதான், அது வந்து டெஸ்ட் எழுதி பார்த்தா கண்டிப்பாக தெரியும். அந்த ஒரு சில ரிப்பீட்டட் கொஸ்டின் அவங்க திருப்பி எல்லாம் இப்போ வேறு இன்ஸ்டியூட் நம்ம டெஸ்ட் எழுதுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரீ டெஸ்ட் போட்டு ஏதோ ஒன்று எழுதுறோன்னா அதில் தெரியும் இந்த கொஸ்டின் வந்து இந்த இடத்துலேருந்து கேட்டிருக்காங்க, அப்போது இது மட்டும் தான் இம்பார்ட்டன்ட் போல். எல்லா இன்ஸ்டியூட்லையும் ஒரே கொஸ்டின் அதை இது இம்பார்ட்டன்ட் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அது நமக்கு இம்பார்ட்டன்ட் தெரியும் கொஞ்சம். உண்மையாகவே ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு கிடைச்சது, சந்தோஷமாக இருக்குது. எப்படி சொல்கிறதுனா, அந்த பேப்பரை கையில் பார்த்த உடனே உண்மையாகவே நம்ம இவ்வளோ நாள் பட்ட கஷ்டமே போயிடுச்சு. இந்த இடத்துல நம்ம ஜீவிச்சிருக்கோம் அப்படிங்கிறது கஷ்டமே போயிடுச்சு. நாங்களாம் ஒன்றா தான் படித்தோம், குரூப் ஸ்டடி தான். நான் சிவகங்கை மாவட்டம், என்னோடய நேம் சிந்தனை செல்வி. டேப் ஐஏஎஸ் அகாடமியில் தான் படித்தோம் காரைக்குடியில். அங்கே ஸ்டடி போகிறதுக்கு அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் கண்ணதாசன், காரைக்குடி கண்ணதாசனில் படித்தோம். மேக்ஸிமம் என்னென்னா குரூப் ஸ்டடி தான் முக்கியம். குரூப் ஸ்டடி பண்ணணும், டெஸ்ட்டு அடிக்கடி போட்டு பார்க்கணும். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் என்னோட ஸ்கூல் புக்கை மட்டும் ரெஃபர் பண்ணால் போதும். ஸ்கூல் புக்கில் எல்லாம் படித்தாவே அதுவே ஓகே. வெளியிலேருந்து நம்ம எதையுமே தேடி படிக்க தேவையில்லை. குடும்ப சூழ்நிலை, வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும், அந்த ஒரு இதுவே. நான் டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்கேன். ஓரளவுக்கு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட். இது என்னோடய ஃபஸ்ட் அட்டெம்ப்டாக இருக்கவும் கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இல்லை டெஸ்ட் நான் போடாத என்னுடைய மார்க்கு கம்மியானது காரணமே. ஏன்னா நான் இன்னும் ஓவரால் ரேங்கில் நல்லா வந்திருப்பேன். டெஸ்ட்டு ரொம்ப போடல. இப்போ தம்பி சொன்ன மாதிரி இவன் என்ன டெஸ்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக அட்டம் எழுதிடுவாப்பில். அதிகமான டெஸ்ட் என்னால் போட முடியலை. ரொம்ப சொல்ல முடியாது, அந்தளவுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு தருணம்.
ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன மெசேஜ் சொல்லுங்கள்? ஒரு தடவை இதுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா ஜாப் வாங்காமல் வெளில போகக்கூடாது. எல்லாருனாலையும் முடியும், கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஆனால் நீங்கள் 2023 எக்ஸாம் வரும்போது அவங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்கிறீங்க? அவங்களுக்கு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா மெயினாக வந்து திருப்பி டெஸ்ட்டு மட்டும் போட்டு பார்க்கணும்னு சொல்கிறேன். இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா அதான் நான் மெயினாக சொல்கிறது, நம்ம ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது நமக்கு எதில் ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும். அதுதான் மெயின். யார் சொல்கிறது ஞாபகம் இருக்கா, இதை தான் நான் மெயினாக சொல்லுவேன். எனக்கு பொறுத்த அளவுக்கு எப்படின்னா, நான் நோட்ஸ் எடுத்து வச்சு படிக்கணும் எனக்கு ஞாபகமே இருக்காது. நான் புக்கில் படிக்கிறது எனக்கு ஞாபகம் இருக்கும். இல்லை இவங்க குரூப் ஸ்டடி பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க எங்கள் கூட படித்தவங்க இருக்காங்க, அவங்க கூட வந்து குரூப் ஸ்டடி பண்ணுற விஷயம் எனக்கு நிறைய ஞாபகம் இருக்கும்.